இந்தியாவில் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நம்ம பேச வேண்டிய விஷயம் என்ன? படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருப்பவருக்கு அன்றாட வாழ்க்கையில் இருக்கும் சிரமங்கள், நிர்வாக சிரமங்கள், போக்குவரத்து சிரமங்கள், இதை பற்றியெல்லாம் பேசுவது கிடையாது. இதை விட்டு சரித்திர சித்தாந்தங்களுக்கு இடையில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லை முரண்பாடுகளை இப்பொழுது போய் விவாதிப்பதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால் ஐடியாலஜிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டிஃப்ரென்சஸ் நீட் நாட் பி டிபேட்டட் இன் திஸ் கிரேட் லென்த். இதுதான் என்னுடைய வியூ. இது தேவையற்ற சர்ச்சை. எல்லாருடைய எல்லா பெரிய சிந்தனையாளர்களும் ஒரு கடந்த கால சிந்தனையாளர்களும் முரண்பாடுகள் இருக்கும். யாருக்கும் முரண்பாடே இல்லாத வாழ்க்கை இருக்காது. அவருடைய சிந்தனை, அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்தில் முரண்பாடு இருக்கும். அதை ஒரு ஆராய்ச்சிக்காக, ஒரு ரிசர்ச்சுக்காக வச்சுக்கலாமே இல்லையே, அதே ஒரு மைய பிரச்சனையாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அரசியல் மேடையில் பேசுவது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்றது. இன்றைக்கி பேச வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடுடைய மின்வாரியத்திற்கு இருக்கு கடன் சுமை, பெரிய கடன் சுமை. அதை குறைப்பதற்கு யாரும் ஒரு வழி சொல்கிற மாதிரி விவாதம் நடத்துறதில்ல. இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பது கிடையாது. சைனாவில் புதுசாக ஒரு ஏஐ டூல் வந்திருக்கு. அதனாலேயே உலக பங்கு சந்தையில் மறுக்க பெரிய கம்பெனியோட பங்குலாம் குறைஞ்சிருக்கு. அதனால வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு போய்டும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஞ்ஞான ரீதியாக பல மாற்றங்கள் இந்த உலகத்தில் வரும்பொழுது வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குவது, அன்றாட வாழ்க்கையில் நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள் படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் முன்னிறுத்தி பேசுவது. இன்றைக்கி நான் பேசினேன் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அதை பற்றி பேசுகிறது. இன்றைக்கி கெரசின் ஒரு ரேஷன் கடையிலையும் 100 எவ்வளோ கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியான அளவு தான் கொடுக்குறாங்க. அதை ஏன் இன்னும் தமிழ்நாட்டுக்கு என்ன அதிகம் வரலன்ற பிரச்சனைகளை பேசுது. இந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான இருக்கும் சவால்களை பற்றி பேசாமல் இந்த சித்தாந்த விவாதங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற விவாதங்கள். எடுபடாது. இதெல்லாம் உங்கள் நியூஸ் 24 மணி நேரமும் ஓடுறதுனால, சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இது ஃபுல்ஃபில் ஆகுது ஒழிய, நீங்கள் கீழே இன்றைக்கி போனீங்கன்னா மக்களை நேரடியாக சந்தித்தால் இதை யாரும் சொல்லலையே. இன்றைக்கி காலையிலேருந்து நான் ஒரு 500 பேரையாவது நேரில் சந்திச்சிருப்பேன். சாதாரண மக்களை சந்திச்சிருப்பேன். யாருமே என்கிட்ட இவர் பெரியாரை பற்றி இப்படி சொன்னார், இவர் திருவள்ளுவருக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரு, இவர் அவரோட ஃபோட்டோ எடுத்திருந்தாரு, உண்மையாக பொய்யான்னு கேட்கலையே. என்கிட்ட என்ன கேட்டாங்க? எங்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எங்களுக்கு இன்னும் பணம் சேரல, எங்களுக்கு ரேஷன் கடையில் கெரசின் கொடுக்கல, எங்களுக்கு என் படித்த பையனுக்கு வேலை கிடைக்கல. இந்த பிரச்சனை தானே பேசுகிறாங்க. இதைத்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அரசியல் மேடையில் நாம் பேச வேண்டிய விஷயங்கள்.